Hi viewers, wish you happy Christmas to all. Christmas special நான் என்ன பண்ண போறேன்னா lamb biryani, dragon chicken, homemade KFC, egg இல்லாம ஒரு பிரியாணியா, boiled egg and raita. வாங்க என்னோட ஸ்டைல்ல lamb biryani எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மட்டனை நல்லா வாஷ் பண்ணி 3 times வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா ஆனியன் அப்படியே போடுங்க. ஒரு பிக் ஆனியன் எடுத்து அது கட் பண்ணியிருக்கேன். அதில் பாதி இதை பண்ணிட்டு பாதி போட்டு பாதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கர்ட், ஆனியன் போட்டும் கர்ட் போடலாம், இல்லை கர்ட் போட்டு ஆனியன் போடலாம். கர்ட் போட்டுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் 3 tablespoon ginger garlic. இதில் இருக்க ஒரு பிரியாணி மசாலா, கொஞ்சம் கல்பாசி, அது நசுக்கி அப்படி போடுங்க. ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு லவங்கம். சில்லியை நல்லா 2 புட்டு போடலாம். போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், புதினா, கொத்தமல்லி. அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டோம். 1 ஸ்பூன் போட, சின்ன ஸ்பூன், அதனால நான் 1 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் இங்கே இருக்க ஆச்சி பிரியாணி மசாலா கொஞ்சமாக, உங்களுக்கு காரம் என்னன்னு தெரியும், கொஞ்சமாக போட்டால் போதும். நான் வந்து இதுக்கு தாளிப்புக்கு வந்து பியூர் சில்லி ஆயில் போட போகிறேன். கொஞ்சோண்டு போட்டு போடலாம். இதை நல்லா பிசைஞ்சு மேரினேட் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணால் போதும். மட்டனோட 20 மினிட்ஸ். நல்லா தக்காளி ஆட் பண்ணல. இப்போ டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். இங்க கொஞ்சோண்டு வெங்காயமும் கொத்தமல்லி கொஞ்சம் வச்சிருக்கேன். அது வந்து ரைஸ்க்காக வச்சிருக்கேன், ரைஸ் வேக வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன். இந்த கிளாஸுக்கு பார்த்தீங்கன்னா இது அழுக்கு தண்ணி கிடையாது. இது ஜிஞ்சர் கார்லிக் கூட ஜாரை நான் கொஞ்சம் அதுல இருந்து தண்ணியை நான் வச்சிருக்கேன். ரைஸ் வந்து 1.5 கிளாஸ், இதே கிளாஸ்ல தான் அரிசி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதை நல்லா மேரினேட் பண்ணிட்டு சால்ட்டும் போட்டுக்கணும். சால்ட்டும் போட்டு நல்லா பிசையணும். சால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கையளவு, இது போதும். பிரியாணிக்கு இவ்வளோ போதும். ரைஸுக்கு மட்டனுக்கு அதுக்கப்புறம் தேவையான நம்ம போட்டுக்கலாம். மட்டன் எடுத்தாலும் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், லாம்ப் எடுத்தாலும் இதே மாதிரி பண்ணலாம். நான் இப்போ லாம்ப் பண்ணிட்டு இருக்கேன், லாம்ப் பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதனால ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண போதும். அதுக்கப்புறம் தாளிப்பு தான். 3 டேபிள்ஸ்பூன் ஜில்லி ஆயில், ஸ்பைசஸ், ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், தாளிப்பு. அதில் பாதி வெங்காயம் எடுத்து வச்சிருந்தேன்ல, அதை போடுறேன். ஃபர்ஸ்ட் லாம்பை நல்லா குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தனியாக ரைஸ் வடித்து அதில் சேர்க்க போகிறேன்.
இப்போ ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த மேரினேட் பண்ணதை உள்ள சேர்க்க போகிறோம். lamb அதுவே கொஞ்சம் தண்ணி விடும். அதனால இப்போ 10 மினிட்ஸ்க்கு இதை மூடி வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை வாசனை, வெங்காயம், தக்காளி அது எல்லாமே வதங்கிருக்கு. லேம்ப்லேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே தண்ணி எடுத்து வச்சுருக்கேன்ல, 1.25 கிளாஸ் அரிசி எடுத்தேன். ஓகேங்களா? இதில் நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேன். ஒரு 3 விசில் வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். அந்த நேரத்தில் ரைஸை தனியாக வடித்து வச்சுக்கலாம். வாங்க 3 விசில் வந்ததும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்பவுமே குக்கர் ஓப்பன் பண்ணும்போது ஆப்போசிட்ல இப்படி ஓப்பன் பண்ணணும். டக்குன்னு ஓப்பன் பண்ணக்கூடாது, இல்லைன்னா நம்ம மேலே தான் கொஞ்சம் அடிப்படும். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த எண்ணெய்லாம் மேலே அழகாக வந்து அந்த கொழுப்பு எல்லாமே மேலே வந்து. இப்போ இதில் நம்ம தண்ணியை ஆட் பண்ண வேண்டாம். இப்போ ரைஸ் மட்டும், வடித்த ரைஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசியில் சால்ட் சேர்க்கல, ஏன்னா நான் சால்ட் ஏற்கனவே சேர்த்துட்டேன். ஸோ ரைஸில் சால்ட் வேண்டாம். இந்த ரைஸும் இதில் இருக்க தண்ணியும் சமமாக இருந்துச்சுன்னா 10 மினிட்ஸ் கழிச்சு அழகாக சர்வ் பண்ணலாம். மெதுவாக ரைஸை கிளறணும், ஏன்னா ரைஸ் உடைஞ்சிடும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ். இது ஒன்றும் லாங் ப்ராசஸ் கிடையாது. இது ஈஸியான ப்ராசஸ் தான். எனக்கு இது ஈஸியாக தெரியுது. நீங்கள் வீட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். தம்ல இருக்கணும். பாருங்க, அடி பிடிக்காம நல்ல ஜூஸியான lamb பிரியாணி. சாப்பாடு குழையில நல்ல உதிரியான lamb பிரியாணி ரெடி. அந்த பக்கம் நான் டிராகன் சிக்கன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு வீடியோ வந்துடும். ஃபைனலி என்னோட கிறிஸ்மஸ் லஞ்ச் இதுதான். lamb பிரியாணி, டிராகன் சிக்கன், எக் ரைத்தா அண்ட் ஹோம்மேட் KFC. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்மஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.